இந்தியாவின் 5வது பிரதமராக பணியாற்றியவர் மற்றும் நாட்டின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்ற புகழ்பெற்ற அரசியல் தலைவரான சவுதாரி சரண் சிங் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமை அடைகின்றோம். சரண் சிங் அவர்கள் 1902 ஆண்டு டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி உத்தரப்பிரதேசம் நூர்பூர் மீரட் மாவட்டத்தில் பிறந்துள்ளார். 1987ஆம் ஆண்டு மே மாதம் 29ஆம் தேதி இயற்கை எய்தியுள்ளார். விளிம்பு நிலை மக்கள் மற்றும் விவசாயிகளின் உரிமைகளுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டதால் அவர் விவசாயிகளின் காவலர் என்று அன்போடு அழைக்கப்படுகிறார். ஆக்ரா பல்கலைக்கழகத்தில் வரலாற்றுத் துறையில் முதுகலை பட்டமும் சட்டப்படிப்பும் முடித்தார். மகாத்மா காந்தியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு இந்திய சுதந்திர இயக்கத்தில் தீவிரமாக பங்கேற்று பலமுறை சிறை சென்றார். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதலமைச்சராக இருமுறை பதவி வகித்தார். ஜனதா கட்சியின் சார்பில் குறுகிய காலம் இந்தியாவின் பிரதமராக பணியாற்றினார். நாடாளுமன்றத்தை எதிர்கொள்ளாமலேயே பதவியை இழந்த ஒரே இந்திய பிரதமர் இவரே ஆவார். சரண் சிங் அவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் நில சீர்திருத்தங்களை மேற்கொண்டு ஏழை விவசாயிகளுக்கு சாதகமாக ஜமீன்தாரி முறையை ஒழிப்பதற்கான சட்டத்தை உருவாக்கினார். கிராமப்புற கடனாளிகளுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் துறைகள் மீட்பு மசோதா 1930 கொண்டு வந்தார். சிறந்த படிப்பாளியான இவர் ஜமீன்தாரி முறை ஒழிப்பு மற்றும் இந்தியாவில் வறுமை ஒழிப்பும் அதற்கான தீர்வும் உள்ளிட்ட பல முக்கிய புத்தகங்களை எழுதியுள்ளார். இவருடைய சேவையை பாராட்டும் விதமாக இவரின் பிறந்த நாளான டிசம்பர் 23 இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய விவசாயிகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்தியாவின் மிக உயரிய குடிமை விருதான பாரத ரத்னா விருது இவருக்கு 2024ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. புகழ்பெற்ற அரசியல் தலைவரான சவுதாரி சரண் சிங் அவர்கள் பற்றிய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் பெருமை அடைகின்றோம், மகிழ்ச்சி அடைகின்றோம்.